நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் அவர் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்குகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தென்னகம் விஷ்ணு அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பது நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. விஷ்ணு அவர்கள் கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு தொட்டு நாம் தமிழர் கட்சிக்காக ஏகப்பட்ட விஷயத்தில் களத்தில் இறங்கி போராடி இருக்காரு. அவர் தென்னகம் விஷ்ணு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நிறைய காணொளிகளை போட்டுட்டு வந்தார். யாராவது ஒருத்தர் சீமானை பற்றி பேசிட்டா அதற்கு முதல் குரல் கொடுத்து பேசக்கூடிய நபர் தென்னகம் விஷ்ணுவாக தான் இருக்கும். சமீபத்தில் கூட இலங்கை எம்பி ஒருத்தர் சீமான் அவர்களை ஒருமையில் உன்னை சுடுவண்டா நாயே அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு தென்னகம் விஷ்ணு அவர்கள் உன்னை வெட்டுவண்டா நாயே, நீ சென்னைக்கு வந்தா நீ உயிரோட திரும்ப மாட்ட அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தாரு. சீமானவர்களுக்கு நம்ம ஆதரவாக பேசுகிறோம், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறோம், அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் சரி, என்ன வழக்குகள் வந்தாலும் சரி நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய தம்பிகளில் தென்னகம் விஷ்ணு அவர்களும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் என்னையே ரைடு வந்தப்ப அதை கூட ரொம்ப தைரியமாக தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் ஃபேஸ் பண்ணார். இந்த தென்னகம் விஷ்ணு அவர்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கு. இதில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய பரிந்துரையின் பேரில் தென்னகம் விஷ்ணு அவர்கள் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டதுனால, கட்சிக்கு எதிராக செயல்பட்டதுனால தென்னகம் விஷ்ணு அவர்களை நாங்கள் அடிப்படை உறுப்பினரில் இருந்தோம், அவர் வகித்து வந்த அனைத்து பதவிகளில் இருந்தோம் நீக்கிறோம் அப்படின்னு தான் அறிவிப்பு அப்படிங்கிறது சீமான் அவர்கள் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கு. ஸோ தென்னகம் விஷ்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியை விட்டு போனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முத்துப்பாண்டி அப்படிங்கிறவர், அவரும் தென் தமிழ்நாட்டில் அரசியல் பேசி கொண்டிருந்த ஒரு நபர் தான். அவரும் விஷ்ணுவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதே போல மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களுக்கும் தென்னகம் விஷ்ணு அவர்கள் ரொம்ப நெருக்கமான நபர் தான். அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி செயல்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருந்தது. அதை நம்ம மதித்தோம். சரி, அவங்க கட்சியை விட்டு வெளில போகிறாங்கன்னா அவங்க போய் செயல்படட்டும், தனியாக செயல்பட்டாலும் சரி, அவங்க இன்னொரு கட்சியோட சேர்ந்து செயல்பட்டாலும் சரி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கடந்து போனாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துப்பாண்டி அவர்களோடு தென்னகம் விஷ்ணு அவர்கள் நெருக்கம் காட்டினதுனால ஏகலைவன் அவர்களை சென்னையில் போய் விஷ்ணு அவர்கள் சந்திக்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக பேட்டி கொடுக்காம தென்னகம் விஷ்ணு அவர்கள் வரமாட்டாரு. அதனால கட்சியிலிருந்து வெளியில் போன நபர்களோடு தென்னகம் விஷ்ணு அவர்கள் நெருக்கம் காட்டினதுனால சீமான் அவர்கள் தென்னகம் விஷ்ணுவை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சமூக ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, உண்மையை தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நடந்துச்சு, தென்னகம் விஷ்ணு நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தென்னகம் விஷ்ணுகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நான் அழைக்கிறேன். அந்த அழைப்பை அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் போடுறேன், அதுக்கும் எந்த ரீப்ளையும் இல்லை. ஆக மொத்தத்தில் விஷ்ணு தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நமக்கு வரல. விஷ்ணு தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறத நம்ம விஷ்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு விளக்க காணொலியை அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தென்னகம் விஷ்ணு பழைய சேனல் தென்னகம் அப்படிங்கிற சேனல் அதில் அவர் போடும்போது தான் அவர் தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சீமானவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை வருதுன்னா சீமானவர்கள் சொல்லக்கூடியது தான் வேத வாக்கு. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன பண்ணுச்சு, அவங்க யாரு, அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம், இப்போ ஐடி விங்கில் பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உக்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு எதிராக ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை கண்டித்து யாராவது பேசினா அந்த சேனலில் ரிப்போர்ட் பண்ணுறது, ஸ்ட்ரைக் அடிக்கிறது. இதே போல தான் தென்னகம் விஷ்ணுவோட 1,80,000 சப்ஸ்கிரைபர்கள் இருந்த சேனல்ல சீமான ஒருத்தன் உரிமையில பேசிட்டான், சீமான ஒருத்தன் சுற்றுவேன்னு பேசிட்டான் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை உன்னை வெட்டுவண்டா அப்படின்னு விஷ்ணு பேசினதுக்கு அந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் தென்னகம் விஷ்ணுவோட அந்த 1,80,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கக்கூடிய சேனலுடைய வியூஸுங்கிறது டோட்டலா டிராப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு தென்னகம் விஷ்ணு அப்படின்னு ஒரு புதிய சேனலை ஆரம்பிச்சு அதுல அரசியல் அப்படிங்கிறது பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ சீமானவர்களுக்கு ஆதரவாக சீமானை எவனாவது ஒருத்தன் எதிர்த்து பேசிட்டா, சீமானை எவனாவது எதிர்த்து பேசிட்டா எந்த வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம சீமானவர்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நிக்கணும், வர்றது வரட்டும் அப்படின்னு தைரியமாக செயல்பட்ட நபர் விஷ்ணு.
ஒவ்வொரு முறையும் சீமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை முதல் ஆளாக நின்று யூடியூப்லேயும் சரி களத்துலேயும் சரி விஷ்ணு அவர்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, எதிர்த்து பேசியிருக்காரு. இதே போல தான் மதுரையை சேர்ந்த பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு ஒரு நபர் சீமானவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறை பரப்பிக்கிட்டே இருந்தார். சீமானவர்களை உரிமையில் பேசிக்கிட்டே இருந்தார். அந்த பசும்பொன் பாண்டியனுக்கு எதிராக வீடியோக்களை பதிவு பண்ணி நிகிதா பாண்டியன் அப்படின்னு பேர் வச்சு மிகப்பெரிய அளவில் விஷ்ணு போட்ட வீடியோக்கள்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் கூட தென்னகம் விஷ்ணுக்கு ஆதரவாக பசும்பொன் பாண்டியனுக்கு எதிராக நம்ம போட்ட காணொலிகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அப்போ சீமானவர்களுக்கு எதிராக ஒரு குரல் வருது அப்படின்னா முதல் ஆளாக அது அரணாக இருந்து தடுத்த நபர்களில் முக்கிய பங்காற்றிய நபர் தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, விஷ்ணு அவர்கள் கட்சி கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டாரு, அவர் விதிகளை மீறி செயல்பட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட பரிந்துரையின் பேர்ல நாங்க நீக்கிறோம்னு சொல்றீங்கன்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த அறிக்கை என்ன? தென்னகம் விஷ்ணு கட்சிக்கு எதிராக என்ன செயல்பாட்டில் ஈடுபட்டாரு? நீங்க அதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும்ல. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய மற்ற நபர்கள் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் தென்னகம் விஷ்ணு கிட்ட நான் பல நேரங்களில் உரையாடி இருக்கேன், பேசியிருக்கேன். ரொம்ப அன்பான தம்பி, பண்பாளனும் கூட. அண்ணன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டாப்புல. எப்போ கால் பண்ணாலும் அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு ரொம்ப மரியாதையோடு பேசுவார். கட்சியில் நம்ம மாநில பொறுப்பு இருக்கோம் அப்படிங்கிற அகங்காரமோ திமுறோ அதெல்லாம் விஷ்ணு கிட்ட இருக்காது. அவர் வீடியோவில் பேசுறதுக்கும் பர்சனலாக அவர்கிட்ட ஃபோன் காலில் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பர்சனலாக நான் விஷ்ணு கிட்ட பழகுனதுனால இந்த தம்பி அப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய நபராச்சே. இவர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ளே எழுந்துச்சு. நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் எப்பா இதெல்லாம் நடக்கிறது தானே. இதுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் கூட 3 முறை கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. திரும்ப அவர் கட்சியில சேர்க்கவும் பட்டிருக்காரு. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள சகஜமப்பா. தென்னகம் விஷ்ணு இப்ப கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. திரும்ப கட்சியில அண்ணன் சீமானவர்களால சேர்க்கப்படுவார். நீங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்கன்னு ஒரு அறிக்கை விடுறீங்க அப்படின்னா அது அந்த தனிநபருக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும்? அவங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாகும்? நம்ம பல ஆண்டுகளாக கொள்கை கோட்பாடுன்னு பயணித்த ஒரு கட்சியே நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப நம்மளை திரும்ப சேர்த்துக்குது அப்படிங்கிறப்போ அடுத்த கட்சியில் இருக்கக்கூடியவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? அவன் கட்சிக்காரனே அவனை மதிக்கலையா, இவனெல்லாம் நம்ம என்னத்தை மதிச்சுக்கிட்டு அப்படின்னு தானே யோசிப்பாங்க. கட்சி, கொள்கை, கோட்பாடு இது எல்லாமே முக்கியம்தான். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை ஒருத்தன் இழந்ததுக்கப்புறம் திரும்ப உங்கள் கட்சியில் சேர்ந்து பழைய வீரியத்தோடு அவன் செயல்படுவானா? ஏன்னா அந்த வடு அவனுடைய நெஞ்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை அண்ணன் கட்சியை விட்டு இப்படி தூக்கி போட்டுட்டாரே, நம்மளை கட்சி புறக்கணிச்சிருச்சு. இப்போது தென்னகம் விஷ்ணுவோடைய செயல்பாடுகளுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த விதத்திலையும் பொறுப்பேற்காது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அவரோட பழக்கவழக்கம் வச்சுக்காதீங்க, அவர் கூட அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சீமானவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தென்னகம் விஷ்ணு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மீது நீங்கள் கட்சி சார்ந்த நடவடிக்கையை தாராளமாக எடுக்கலாம். ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சரியாக தான் செயல்படுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அப்படியே அவங்க சரியாக செயல்பட்டால் கூட தென்னகம் விஷ்ணு கட்சிக்கு எதிராக என்ன செயல்பட்டார் அப்படிங்கிறதையும் சேர்த்து குறிப்பிட்டு நீங்கள் அறிக்கையாக விட்டுருந்தீங்க அப்படின்னா சரி ஏதோ தப்பு பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். இப்படி களத்தில் கட்சிக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு முறையும் சீமானவர்களை பற்றி யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா முதல் ஆளாக எதிர்வினை ஆற்றக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிட்டு யாருக்காக நீங்கள் கட்சி நடத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியலை. தென்னகம் விஷ்ணு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் எனக்கு தோன்றிய கருத்துக்களை உங்கள் முன்னாடி முன் வச்சேன். தென்னகம் விஷ்ணு தரப்புலேருந்து அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொன்னதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் விளக்கமாக ஒரு காணொலியை நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மக்களாகிய நீங்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிமாருங்க, தென்னகம் விஷ்ணு அவர்கள் அதிரடியாக நாம் தமிழர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.